தமிழகத்தின் 17வது சட்டமன்ற தேர்தலின் வாக்குப்பதிவுகள் கடந்த 23ஆம் தேதி நடைபெற்றன. 234 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவில் இம்முறை 84.69 வீதமானவர்கள் வாக்களித்திருந்தனர். இந்திய சுதந்திரத்திற்கு பின்னர் தமிழகத்தில் அதிகூடிய வாக்காளர்களின் சதவீதம் இம்முறை பதிவாகி இருந்தது. இம்முறை தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகம், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், நாம் தமிழர் கட்சி, முதற்தடவையாக களம் காணும் நடிகர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் என்பன தேர்தலுக்காக தீவிர பிரசாரங்களை மேற்கொண்டிருந்தன. இந்த நிலையில் தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலின் வாக்கு எண்ணும் பணிகள் இன்று காலை 8 மணிக்கு ஆரம்பமானது. தமிழ்நாடு சட்டப்பேரவைத் தேர்தலில் பிரதான திராவிட கட்சிகளை பின்தள்ளி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இதுவரையான முடிவுகளின் பிரகாரம் முன்னணி வகிக்கிறது. நடிகர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டியிட்டிருந்தது. நடிகர் சந்திரசேகர் ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் இதுவரை வெளியான முடிவுகளின் பிரகாரம் 110க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலை பெற்று ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை உறுதி செய்துள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் போட்டியிட்ட பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் வாக்கு எண்ணும் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ள நிலையில் இரு தொகுதிகளில் விஜய் அதிகளவான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 76 ஆண்டுகள் வரலாறு கொண்ட திமுகவையும் 54 ஆண்டுகள் பழமையான அதிமுகவையும் பின்னுக்கு தள்ளி 3 ஆண்டுகளுக்கும் குறைவான பின்னணியை கொண்ட ஒரு கட்சி ஆட்சியை தக்கவைக்கும் சூழல் உருவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே ஆட்சியில் இருந்த மற்ற பெரிய கட்சிகளையெல்லாம் பின்தள்ளி மக்களிடையே தனக்குள்ள செல்வாக்கை நடிகர் ஜோசப் விஜய் நிரூபித்து காட்டியுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனிடையே தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில் 9192 வாக்குகள் வித்தியாசத்தில் ஸ்டாலினை பின்தள்ளி 82,180 வாக்குகளை பெற்று தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வி.எஸ். பாபு வெற்றியீட்டியுள்ளார். இதேவேளை புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் இம்முறை என்ஆர் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் 30 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான தேர்தல் ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்றது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்த தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் காங்கிரஸ் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆகியன தேர்தலில் ஆதிக்கம் செலுத்தி வந்தது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கான சட்டமன்ற தேர்தலில் ஆளும் அனைத்திந்திய என்ஆர் காங்கிரஸ் 9 தொகுதிகளில் வெற்றியை பதிவு செய்துள்ளதுடன் 3 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. திராவிட முன்னேற்றக் கழகம் 4 தொகுதிகளில் வெற்றியை பதிவு செய்துள்ளதுடன் ஒரு தொகுதியில் முன்னிலையில் உள்ளது. பாரதிய ஜனதா கட்சி 3 தொகுதிகளிலும், விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் 3 தொகுதிகளிலும் வெற்றியை உறுதி செய்துள்ளது. ஏனைய 5 தொகுதிகளுக்கான தேர்தல் முடிவுகள் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு வங்கத்தின் 18வது சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 294 தொகுதிகளில் 152 தொகுதிகளுக்கான முதற்கட்ட தேர்தல் கடந்த 23ஆம் தேதியும், 2ஆம் கட்ட வாக்குப்பதிவுகள் கடந்த 29ஆம் தேதியும் நடைபெற்றன. மேற்கு வங்க மாநிலத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிக்கும் எதிர்க்கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையே கடும் போட்டி நிலவிய நிலையில் பாரதிய ஜனதா கட்சி தனது வெற்றியை பதிவு செய்துள்ளது. இதன் மூலம் மேற்கு வங்கத்தில் 15 ஆண்டு கால மம்தா பானர்ஜியின் ஆட்சி முடிவுக்கு கொண்டுவரப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி வரலாற்று சாதனையை படைத்துள்ளது. கேரள சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வெற்றியீட்டியுள்ளது. இதன் மூலம் இந்த கூட்டணி கேரளாவில் மீண்டும் ஆட்சியை கைப்பற்ற உள்ளது. 10 ஆண்டுகளாக கேரள முதலமைச்சராக இருந்த பினராயி விஜயன் தனது ஆசனத்தை இம்முறை தக்க வைத்துக் கொண்டார். எதிர்க்கட்சித் தலைவர் வி.டி. சதீசன் மற்றும் முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டியின் மகனான சாண்டி உம்மன் ஆகியோரின் செல்வாக்கு இந்த தேர்தலில் அதிகரித்துள்ளது. கேரளாவில் மார்க்சிஸ்ட் தலைமையிலான ஆளும் இடதுசாரி ஜனநாயக முன்னணி, காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆகியவை இந்த தேர்தலில் பிரதான அணிகளாக களமிறங்கின. கேரளாவில் 140 தொகுதிகளுக்கும் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றிருந்தது. அசாம் மாநிலத்தில் தொடர்ந்து 3வது முறையாக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சி அமைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அசாமின் 126 சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் கடந்த ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்று
96% வாக்குகள் பதிவாகியிருந்தன. அசாமில் கடந்த 2016ஆம் ஆண்டு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. தற்போது 3வது தடவையாகவும் அந்த கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியுள்ளது. அசாமின் முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த இமந்த பிஸ்வா சர்மா மீண்டும் பதவியேற்க உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிப்பதாக இந்திய தகவல்கள் குறிப்பிடுகின்றன.